வணக்கம். இது நிலா கிச்சன். இன்றைக்கி நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி. பாவக்காய் பொதுவாக குழந்தைங்களுக்கு பிடிக்காது, ஆனால் இதேமாரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா பிடிக்கும். பாவக்காய் ஃப்ரை. இது கசப்புங்கிறது சுத்தமாக இருக்காது. நீங்கள் இதேமாரி பண்ணி பாருங்கள். அது இப்போ எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எல்லாருமே நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஒரே அளவாக கட் பண்ணிடுவோம். இது ரெண்டாட்டு கட் பண்ணிடுவோம். இது பாவக்காய் சொல்கிறது வரைக்கும் நிறைய பேருக்கு தெரியாது. ஈஸியாக சாப்பிட்ருவாங்க எல்லாருமே. கசப்புங்கிறது சுத்தமாக இருக்காது. வாங்க இப்போ எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். கட் பண்ண பாவக்காய் எல்லாத்தையும் ஒரு பவுலில் மாற்றிட்டு கொஞ்சம் உப்பு போட்டு வச்சிடலாம். நல்லா ஒரு ஸ்பூன் அளவுக்கு நல்லா போடுங்க. இதை வந்து நல்லா பெசரி வச்சிடலாம். இதை வந்து ஒரு 10 நிமிஷம் அப்படி வச்சிருவோம் மூடி போட்டு. தண்ணி விடும், அதை வந்து பிழிஞ்சு எடுத்துருவோம். நம்மளோட பாவக்காய் வந்து நல்லா தண்ணி விட்டுட்டு இப்போ இதை வந்து பிழிஞ்சு எடுத்துடலாம். எல்லாமே பிழிஞ்சு எடுத்துட்டோம். எவ்வளோ தண்ணி வந்திருக்கு பார்த்தீங்களா? இது அவ்வளோவுமே கசப்பு. இப்படி எடுத்துகிட்டு சமைச்சிங்கன்னா இது கசப்பு தெரியாது ரொம்ப. 1 டீஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு, 2 டீஸ்பூன் அரிசி மாவுக்கு மிளகாய் பொடி, டேஸ்ட்டுக்கு உப்பு, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரக பொடி, கொஞ்சமாக எண்ணெய், 1 டீஸ்பூன் அளவு ஊற்றுங்க போதும். இது நல்லா பெசரி வச்சிடலாம். மசாலா பிசைஞ்சு வச்சாச்சு. இந்த அளவுக்கு இருக்கட்டும், தண்ணி ரொம்ப விடாதுங்க. இப்போ இதை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். சூடாக இருக்குது. இதோட சவுண்ட் உங்களுக்கு கேட்குதா? நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். இது பிளேட்டில் போட்டுல அதோ சவுண்டை வந்து நோட்டீஸ் பண்ணுங்க. எந்த அளவுக்கு கிறிஸ்பாக இருக்குன்னு தெரியுதா? ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு விட்டிங்கன்னா கிறிஸ்பாகவே இருக்கும்.